அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிற ஊராட்சித்துறை வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா பிஇன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 கேட்டகரியில் ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓவர்சியர், இன்னொன்று ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு. இது ரெண்டுமே தமிழ்நாடு அரசோட நிரந்தர வேலைவாய்ப்பு தான். இதுக்கு அப்ளை பண்ண ஆல் கம்யூனிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ தான். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் 21/1/2021 சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி 34,500 இருந்து 1,12,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பணி பார்வையாளர் மற்றும் இளநிலை வரைத்தொழில் அலுவலர் அப்படின்ற 2 பதவிக்கும் நேரடி பணி நியமனம் மூலியமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரி 35,400 இருந்து 1,12,400 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். வயது 2020 ஜூலை 1ஆம் தேதி அன்று 35 வயதிற்கு மிகாதவராக இருக்க வேண்டும். கிருஷ்ணகிரி ஊராட்சியோட மொத்த காலியிடங்கள் 33. அந்த 33 காலியிடங்களையும் சாதி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கல்வி தொகுதி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ரெகுலராகவோ இல்லை பார்ட் டைமாவோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிஸ்டன்ஸ் மோடில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி நாள் 21/1/2021 பிற்பகல் 5:45 மணிக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஏதாச்சும் முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் மறந்தோ இல்லை உங்களுக்கு தெரியாமலோ ஏதாச்சும் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்களையும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கொடுத்துக்கிற வித்தின் டைம் லைனுக்குள்ளே அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. உங்களோட கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷனை நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ சப்மிட் பண்ணிக்கலாம். தகுதியுள்ள விண்ணப்பங்களுக்கு தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆல் டிக்கெட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் பார்த்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்ளை பண்ண கடைசி டேட்டை அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே பொருத்தமான இடத்தில் டிக் மார்க் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், உங்கள் பெயரை போட்டுக்கோங்க. உங்களோட பாலினம், நீங்கள் என்ன பாலினமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. தந்தை அல்லது கணவரின் பெயரை கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம் அப்படின்னு தனித்தனி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும். ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் போடணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் வயசை மென்ஷன் பண்ணிவிடுங்க. கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த மதமோ அந்த மதத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த இனமோ அந்த இனத்தை டிக் பண்ணிக்கோங்க. அரசு பணிக்கு முன்னுரிமை கோர்றீங்கன்னா ஆமனு டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை கோர்றவங்க நீங்கள் எந்த கேட்டகரிக்கு முன்னுரிமை கோர்றீங்களோ அதுக்கு நேராக ஆமன்னு போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்னைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த நாளை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக். அடுத்து இந்த மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.